விழுப்புரம் அருகே பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத், எவ்வளவு மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர்? அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக உள்ளது? விவரங்கள். விழுப்புரம் பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமம் தான் ஐயங்கோயில்பட்டு ஊராட்சி சொல்லுவாங்க. இந்த ஐயங்கோயில்பட்டு ஊராட்சிக்குள்ள இருக்கிற பகுதி ஒரு கிராமம், முத்தாம்பாளையம் கிராமம். இது விழுப்புரம் நகராட்சியோட மிக அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடிய கிராமம். விழுப்புரம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த முத்தாம்பாளையம் கிராமத்துல ஏற்கனவே விழுப்புரம் நகராட்சியிலிருந்து எடுக்கக்கூடிய குப்பைகளை அந்த கிராமத்துல ஒரு கிடங்கு அமைச்சு அந்த இடத்துல நகராட்சி நிர்வாகம் கொட்டிட்டு இருந்தாங்க. பல ஆண்டுகளாக கடுமையான போராட்டம். காரணம் பாத்தீங்கன்னா வெறும் குப்பை மட்டும் கொட்டி வைக்கல, அந்த இடத்துல குப்பைகளை தீ விட்டு கொளுத்துனாங்க. சுத்தி இருக்கிற ஒரு சுமார் 1000 வீடுகள்ல இந்த தீயினால பாதிப்பு, புகையினால பாதிப்பு, நிலத்தடி நீர் மட்டும் முழுவதும் மாறிச்சு. மஞ்சள் கலர்ல அந்த நிலத்தடி தண்ணீர் மாறிச்சு. இதனால தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் வந்து அந்த பகுதியில் முழுமையா குப்பை கொண்டு நிறுத்தினாங்க. ஆனால் திடீரென தற்போது அந்த இடத்துல விழுப்புரம் நகராட்சியோட பாதாள சாக்கடை கழிவு நீரை சுத்திகரிப்பு பண்றதுக்கான ஒரு பிளான்ட் அமைக்கிறதுக்கு நகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டு இருக்க பணிகளை தொடங்கினாங்க. ஆரம்பத்துல இந்த மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த இடத்துல வரக்கூடாதுங்க, நாங்க எதிர்க்கிறோம், குப்பை கலங்கள் நிறைய பாதிப்பு. ஏற்கனவே இப்ப பாத்தீங்கன்னா 100 அடியில அந்த தண்ணி கழிவு நீரை கொண்டு போனாங்கன்னா ஒட்டுமொத்தமா நிலத்தடி நீர் மட்டும் பாதிக்கும், எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கின்றது மக்களோட எதிர்பார்ப்பு. அதையும் மீறி இன்று இந்த பாதாள சாக்கடை இருக்கிற பைப் லைனை புதைக்கிறாங்க. பொக்லைன் இயந்திரம் வச்சு இந்த பைப் லைனை புதைக்கிறாங்க. அப்ப பொதுமக்களுக்கு அதை தடுத்து நிறுத்துறாங்க, முற்றுகையிட்டாங்க. விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சாலை வந்து ஈடுபடுறாங்க. விழுப்புரம் பைபாஸ் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் சாலை வந்து ஈடுபட்டதுனால அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி தற்காலிகமாக இந்த பணி நிறுத்தப்பட்டிருக்கு. பொதுமக்களோட முக்கியமான கோரிக்கை, ஏற்கனவே பல ஆண்டுகளாக குப்பை கிடங்கால பாதிக்கப்பட்டோம். இப்ப சுத்திகரிப்பு நிலையம் தொடங்குனீங்கன்னா ஆரம்பிச்சீங்கன்னா அந்த இடத்துல நிறுவப்பட்டால் கண்டிப்பாக நிலத்தடி நீர் மட்டும் பாதிக்கும், வேண்டாம் அப்படின்றதுதான் மக்களோட கோரிக்கையாவும் போராட்டத்துக்கான காரணமாகவும் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.